திருச்சிற்றம்பலம். அடுத்தாக திருமதி சுஜாதா அவர்கள். திருச்சிற்றம்பலம். சத்சங்க அடியார் பெருமக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இது எப்படி ஒரு உலகத்துக்கு ஒரு சூரியனோ அது மாதிரி தான் நமக்கு ஐயா. எப்படி சூரியனை சுற்றி நவகிரகங்கள் இருக்கோ அது மாதிரி தான் நம்ம சத்சங்க அடியார் எல்லாருமே. அதை சுற்றி இருக்க துகள்கள் எல்லாருமே அடியார் பெருமக்கள் தான். இங்கே என் கண்ணுக்கு அப்படி தான் தெரிகிறாங்க. நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு. நான் ரொம்ப புதிய ஒரு அடியார் தான் சத்சங்கத்துக்கு. ஆனால் ரொம்ப 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 குயிக்காக சொல்லப்போனால் ரொம்ப சீக்கிரமே நான் ரொம்ப இங்கே ரொம்ப இதாகிட்டேன், அடைக்கலம் ஆகிட்டேன். அப்படியே நான் அந்த மாதிரி ஒரு அனுபவம் என் லைஃப்பில் நிறையா நடந்திருக்கு. முதல்ல அனுபவம் என்ன சொல்லணுன்னா, எனக்கு ரெமட்டாய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முடக்குவாதம் எனக்கு இருக்குது. ஒரு விரலை கூட மடக்கவே முடியாது என்னால். தலையில் மைக்ரைன் இருக்குது. இந்த மாதிரி உடம்புல இஷ்யூஸ் நிறையா இருக்குது. ஐயா ஆங்கில வார்த்தை பேசுறதுக்கு மன்னிக்கணும். அந்த மாதிரி இருந்தது. எனக்கு நிறையா சொற்பொழிவுலாம் நான் முதல்ல எனக்கு அம்மா தான், எனக்கு ஜலஜா அம்மா தான் அனுப்புனாங்க. இதெல்லாம் நீ வீட்டில் இருந்தே நீ கேளுப்பா, அப்போ தான் நீ சத்சங்கத்துக்கு வர முடியும் அப்படின்னு. அப்போ கொரோனா டைம்னால 4:30 மணி 3:30 மணிக்கு ஐயா லைவில் வருவாங்க ஆன்லைனில். அப்போ திருமந்திரம் தான் நிறையா எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த 4 வரி பாடல்கள் பாடும்போது எனக்கு ஒன்றுமே புரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் இடையில சின்ன சின்ன குட்டி குட்டி கதைகள் சொல்லுவாங்க. அதை கேட்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதில் ஒரு கதை எனக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்குது. என்னன்னா, ஒரு வாத்தியார் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது பசங்கள்லாம் உட்காந்து, ஒரு பையன் மட்டும் கிரவுண்டில் விளாண்டுட்டு இருப்பானா. ஏன்னா அதுக்கு முன்னாடி பீரியடு பிடி பீரியடு, அதனால் அவன் விளாண்டுட்டு இருப்பானா. அவன் விளாண்டுக்கும்போது திருப்பி அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஷின் கேட்கும்போது அவனுக்கு தெரியலை. நீ இவ்வளோ நேரம் கிரவுண்டில் விளாண்டதுனால தான்டா உனக்கு தெரியல, நீ கிளாஸில் உட்காந்து கவனிச்சாதானடா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஐயா அந்த இதில் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி நீங்களாம் சொற்பொழிவை கேட்டாதான், திருமந்திரத்தை பார்த்தாதான் உங்களுக்கெல்லாம் புரியும் அப்படின்னு அதில் சொல்லியிருப்பாங்க. எல்லோரும் நோட் எடுத்துக்கிட்டிங்களா, நோட் பண்ணிக்கங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் நான் எடுத்து பண்ணும்போது என் பையன் கேட்பான், இன்னும் உங்கள் ஐயா வந்துட்டாரா, அதனால ரெடியாக நோட் வச்சு உட்காந்துருக்கீங்களா அப்படிமா. இத்தனைக்கும் கொரோனா பீரியடு. ஊர் உலகத்தில் அவ்வளோ பேருக்கு, எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட கொரோனா வந்துச்சு. அந்த நேரத்தில் ஐயா ஓம் நம சிவாய 5 எழுத்து மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்கன்னாங்க. எனக்கு கை காலெல்லாம் வலிக்கும். இந்த இடத்துல கை வச்சு ஓம் நம சிவாய சொல்லுவேன், இங்கே கை வச்சு ஓம் நம சிவாய சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு தடவையும் சொல்லும் போதெல்லாம் அந்த இடத்துல வலியே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு எனக்கு ஏற்படும். ஏன்னா இது எனக்கு தெரியாது, இதெல்லாம் சொன்னால் நல்ல. இத்தனைக்கும் நான் பிறந்தது தஞ்சாவூர் பெருவுடையாரோடது கோயிலை சுற்றி சுற்றி நான் வந்திருக்கேன். ஆனால் எங்கேயுமே எனக்கு இப்படி ஒரு அனுபவம் எங்கள் அம்மா அப்பா கூட்டிகிட்டு போய் தான் காமிச்சிருக்காங்களே தவிர, இப்படி ஒரு அனுபவங்கள் நான் ஐயாட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயா மேலே அவ்வளோ ஒரு பற்று. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது சத்சங்கத்துக்கு வரணும்னு எங்கள் வீட்டார்ட்ட கேட்டு நான் எங்கள் அத்தா தான் அழைச்சிட்டு வந்தாங்க. விட்டுட்டு போவாங்க. அதே மாதிரி மெதுவாக உட்காந்துட்டு மெதுவாக போயிடுவேன். ஆனால் நல்லா உட்காந்து மனசார எல்லாம் கேட்பேன், என்னென்ன சொல்கிறாங்க எல்லாமே கேட்டுப்பேன், எழுதி வச்சுக்குவேன். அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தேன். இது மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஒரு தடவை நாங்கள் ஒரு அனுபவம் என்ன ஏற்பட்டுச்சுன்னா, நாங்கள் ஆறுபடை வீடு போயிட்டு வந்தோம். இந்த மாதிரி இவங்களுக்கு இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சாத்தனூருங்கிற ஊருக்கிட்ட வரும்போது எங்களுக்கு அங்கே ட்ரெயின் நைட்டு அடுத்து நாங்கள் திருச்செந்தூருக்கு எங்கேயோ போகணும். எனக்கு சரியாக அது ஞாபகம் இல்லை. அந்த டைமில் ஐயாவோட சொற்பொழிவு, எங்கே போனாலும் ஐயா சொற்பொழிவு தான் நான் கேட்பேன். ஒரு காய்கறி வெட்டுறதா இருந்தாலும் ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு ஐயா சொற்பொழிவு கேட்டுக்கிட்டே நான் தனிமையாக இருக்கிறனால கிச்சனில் செஞ்சுட்டே இது பண்ணுவேன். இப்போ நான் என்ன மனசில் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேனோ அந்த நேரத்தில் ஐயா அதுக்கு பதில் சொல்வார். இங்கே நின்று கேட்டுட்டு இருக்கீங்களா, நீங்கள் செய்கிற சமையல்லாம் பிரசாதமாக ஆச்சு போங்க அப்படின்னு அடுத்த நிமிஷம் அங்கேருந்து எனக்கு பதில் வரும். அப்போ சிவமே நம்மக்கிட்ட பேசுதோ அப்படிங்கிற மாதிரி. பாத்திரம் தேய்க்கும் போது கூட இப்படியே பார்த்துக்கிட்டே தான் தேய்ப்பேன். என் பையன் கிண்டல் பண்ணுவான், அதையும் வச்சுக்கிட்டே அந்த ஃபோனை அங்கங்கே வச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஒரே இடத்துல வைங்க மாமா. ஆனால் எனக்கு அப்படி தோணவே தோணாது, கேட்டுக்கிட்டே இருக்கணும்டான்னு. இப்போ பெரிய டிவியில் எங்கள் வீட்டில் பென்ட்ரைவில் போட்டு கேட்டுட்ருக்கேன் நான். எந்த நேரம் ஐயாவோட சொற்பொழிவு மட்டும்தான் எங்கள் வீட்டில் ஓடிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம கேட்க கேட்க நம்ம மற்றதை இந்த ஐயா சரியை கிரியை ஞானம்லாம் சொல்கிறாங்க, அந்த அளவுக்குலாம் இன்னும் நம்ம பக்குவப்படலை நான். ஆனால் இன்னும் கேட்க கேட்க இன்னும் கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்க சொல்ல தோணுது மனசுக்கு. நமக்கு 10 தடவை கேட்டிருப்பேன், அத்தனை தடவை திருப்பி அதை தான் கேட்கணும்னு தோணுது.
அந்த மாதிரி அந்த ட்ரெயின் வந்து காலம்பரம் தான் எடுப்பாங்கன்ட்டாங்க. நாங்கள் அந்த ட்ரெயினில் உட்காந்துருக்கோம். சரி என்ன பண்ணுதுன்னு நான் அப்போ சர்ப்ரை ஐயாவோடது கேட்டுட்டு இருக்கும்போது, சரி வாங்க நம்ம போய் இறங்கி போய் அடுத்த ஸ்டேஷனில் இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெளியில் வந்தோம். நைட்டு 1 மணிக்கு எந்த ட்ராவல்ஸும் கிடையாது, ஆட்டோ கிடையாது. ஆனால் நிஜமாவே அந்த அனுபவம் பயங்கரமான அனுபவங்க ஐயா. ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் ஐயா என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. நாங்கள் திருச்செந்தூர் போகிறதுக்கு அந்த ட்ராவல்ஸ்க்கு அங்கே எங்கே ரூம் போட்டிருந்தோமோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது, இன்னும் ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் வண்டி அனுப்புறேன்ட்டு 3/4 மணி நேரத்தில் வர வண்டி 1/2 மணி நேரத்தில் எங்களுக்கு வந்துருச்சு. 15 பேர் அதில் ஏறி நாங்கள் போய் திருச்செந்தூர் அடைஞ்சோம். அந்த ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி நான் ஒருத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். மற்றவங்க எல்லாருமே வந்து சரி நம்ம போயிட்டு இது பண்ணிக்கலாம், அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மதுரைக்கு அடுத்தது நாங்கள் போனோம். அங்கே போய் தான் நாங்கள் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்க்கணுங்கும்போது பழனிக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி நடந்துச்சு. அந்த ஓம் நமச்சிவாயன் மந்திரம் ஐயாவோட சொற்பொழிவு கேட்டு தான் எனக்கு அந்த ஒரு அனுபவம் வந்தது. அதே மாதிரி இந்த சரியை கிரியை ஞானம் ஒரு கோயிலில் வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு நான் போயிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். ஒரு சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்திங்கிறவர் யார், பின்னாடி வந்து லிங்கோத்பவருங்கிறது யார், இந்த பக்கம் வந்து பிரம்மாங்கிறது யார், அந்த சரியை கிரியை ஞானம்ங்கிறது வந்து ஐயா சொல்லி தான் எனக்கு தெரியும். ஒரு அம்மன் கோயில்லையும் அதே மாதிரி தான் 3 அம்பிகையும் இருப்பாங்க. எல்லாமே ஐயாவோட சொற்பொழிவு கேட்டு தான் எனக்கு அனுபவங்கள் அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு வந்திருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு இதில் வந்து எனக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகள் ஐயா மற்றவங்க மாதிரி எனக்கு பாட்டெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு தெரிஞ்ச அனுபவங்களை மட்டும் நான் உங்களுக்கு முன்னாடி பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் அதை சொன்னதுக்கே ரொம்ப ரொம்ப நான் இது பண்ணியிருக்கேன் ஐயா. ஐயா திருச்சிற்றம்பலம். இவங்க சொன்ன மாதிரி மிக குறுகிய காலத்தில் இங்கே வந்து ஈடுபட்டு உண்மையிலே அவங்களுக்கு நிறைய உடலில் நிறையா பிரச்சனை இருந்தது. ஆனால் இப்போது ஆல்மோஸ்ட் எல்லா பிரச்சனையும் வந்து மிக சந்தோஷமாக தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள்.